கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா 33ஆம் அதிகாரம், அதில் 7 விதமான வாக்குத்தத்தத்தின் கர்த்தர் பேசுகிறார் என்று சொன்னேன். முதலாவது வசனம் எரேமியா 33:3 வாசிங்க. இங்கே என்ன சொல்றாரு? நீ கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு விடுவேன். நீ கூப்பிடாத பட்சத்தில் என் வாக்குத்தத்தத்தை என்ன செய்யாது? பலிக்காது. நாம் எதை பிடிச்சிக்கிறோம்? தலையை விட்டு வாழை பிடிச்சிட்டு சொல்லுவோம், உனக்கு எட்டாதும் பெரிய காரியம் அறிவிப்பீங்க, அல்லேலூயா அப்படி போயிடுவோம். ஆனால் முன்னாடி என்ன சொல்ல தெரியுமா? அங்கே புள்ளி வைக்கிற, நீ என்னை நோக்கி கூப்பிட்றா, முட்டாள் கூப்பிட்றா, கூப்பிட்டா தானே நான் ஆறுதல் செய்வேன். நம்ம முட்டாள்தனமா யோசிக்கிறோம். பைபிளை ஆண்டவர் கொடுக்குறேன்டாரு, அறிவு கெட்டாத புத்தி கேட்டதான் அப்படி செய். அல்லேலூயா. என்னடா அல்லேலூயா? இயேசுவேன் கூப்பிடு, முதல்ல தேவசமத்தில் முட்டி போடு, கர்த்தாவே இறங்குன்னு கூப்பிடு, நினைத்தருளும் என்று சொல்லு. அது சொன்ன பிறகுதான் கர்த்தர் சொல்றாரு, எட்டாவதும் அறியாதமான காரியத்தை அறிவிப்பேன். பக்தி ஜீவன். சொல்லுங்க. தேவ பக்தி என்னது? கூப்பிடுறது. ஆமீன். தேவ பக்தி என்னது? கூப்பிடுறது. நாம சைடு கூப்பிடுறது, அது தேவ பக்தி. ஜீவன் என்னது? அறியாத காரியம் கொடுக்கிறது. அவர் ஜீவனை கொடுக்கிறார். விளங்கலை. 10 மணி நேரம் பேச பண்ணுவேன் இப்படி பண்ணிங்கன்னா. கால் நைட்டு 10 மணி தான் போவீங்க. ஒன்று சத்தம் மாமின்னு சொல்லணும், லலிதா சொல்லணும், இல்லை போட நாயின்னு வெளியே போயிடணும். என்ன ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும். ஆமேன். முதல்ல நீ கூப்பிடு, அது பக்தி. ரெண்டாவது, அறியாத எட்டாத காரியத்தை அருளி செய்வேன், அது ஜீவனுக்குரியது. எந்த வாக்குத்தத்தை எடுத்தாலும் பக்தியும் ஜீவனும் மிக்ஸ் ஆகி தான் வரும். ஆமேன். உன் தேவனாய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் கட்டளைப்படி செய்து அவருடைய கற்பனைகளை எல்லாம் நீ கை கொண்டார், அது பக்தி. அப்புறம் அவர் ஜீவனுக்கு என்ன செய்யறேன்? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஜீவன் வியாதி சுகமாக்குறது ஜீவன். ஆனால் உன் தேவனை சத்தத்தை கேட்பது பக்தி. பசங்க எப்போ முடியும்? அது பக்தி இல்லை, அது வேஸ்ட். பக்தி என்ன செய்யும்? சொல்லு மடியும் கேட்குறேன்னு. அப்போ கர்த்தர் நீ சொல்லு மடியும் கேட்டதுனால நான் உனக்கு சுகத்தை கொடுக்குறேன்னு வர்றேன். ஸோ ஜீவனும் தேவ பக்தியும் மிக்ஸ் ஆகி 2 கால் சேர்ந்தா ஒரு உடம்பு நடக்கும். ஆமீன். ஒத்த கால் இருந்தால் நான் நொண்டி, கர்த்தர் பண்ணி நொண்டியை நடக்கிறதுக்கு அழைக்கவில்லை. ஆமீன். ஒரு கால் பக்தி, ஒரு கால் ஜீவன். பக்தியும் ஜீவனும் சேர்ந்து நடந்தால் தான் பரலோகத்துக்குள்ளே போக முடியும். ஆமீன். அல்லேலூயா. உபாமா 28ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா 14ஆம் வசனம் வரைக்கும், உன் தேவனாய கர்த்தருடைய சத்தத்தை நீ கவனமாக கேட்பாயானா பூமியில் சகல ஜாதிகளை ஒன்று என்ன செய்வேன்? மேன்மையாக வைப்பேன். அப்போ நீ சத்தத்தை கேட்டால், நீ அவர் கட்டளைப்படி செய்தால் என்பது பக்தி. மேன்மையாக வைப்பேன் என்பது ஜீவன். உபாமா 28:1 வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற, எப்பவுமே தேவன் எப்பவுமே நமக்கு ஒரு சட்டத்தை போடுவார். ஆதாமுக்கு என்ன போட்டார்? சட்டம் போட்டார், நீ சாப்பிடாத. அது விதிக்கிற சட்டம். இன்று நான் உனக்கு விதிக்கிற சட்ட தேவனாய கர்த்தருடைய. நீ கவனமாக இருந்தா, கவனம். இந்த ஞாயிற்றுக்கிழமை போகணுமா? கவனம் இல்லை. எசனிக்கு போய் தான் ஆகணுமா? உனக்கு கவனம் இல்லை. ஜபத்துக்கு போகணுமா? கவனம் இல்லை. கேர்லெஸ். ஆனால் கர்த்தர் சொன்ன, நீ கவனமாக இருந்தால், அங்கே இருக்கு பாருங்க, கவனமாக இருந்தால் இந்த கூட்டத்துக்கு வரணும், ஜபத்துக்கு வரணும் என்பதில் நீ கவனமாக இருந்தால், இருப்பாயானால் அது பக்தி. நீ கவனமாக இருப்பாயானால் பக்தி. நீ கேர்லெஸ்ஸாக இருப்பாயானால் பக்தி இல்லை. தோட்டத்தில் பாம்பு நுழைஞ்சிடும். நீ கவனமாக இருந்தால், உண்மையாய் செவி கொடுப்பாயானால், உன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார். எல்லாருக்கும் ஆசை என்ன தெரியுமா? கர்த்தர் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளை மேன்மையாக ஃபாரினில் அமெரிக்காவில் வேலை செய்ய எல்லாருக்கும் ஆசை இருக்குதான்.
இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். இருக்குதா இல்லையா? அமெரிக்காவில் வேலை கிடைச்சா அனுப்ப மாட்டீங்களா பிள்ளைங்களை? அனுப்புவீங்க. மேன்மை விரும்புகிறோம். ஆனால் மேன்மை கிடைக்கிறதுக்கு முன்னாடி என்ன கேட்குற ஆண்டவனா, உன் தேவனே கர்த்தர் உனக்கு விதிக்கிற சட்டத்தின்படி நீ செய்ய நீ கவனமாய் இருந்தால் அங்கே பக்தி உனக்கு இருக்குமானா மேன்மையுடைய சக்தியை நான் கொடுக்குறேன். நீ பக்தியில் கவனமாக இருப்பானால் மேன்மை அடையிற சக்தியை நான் உனக்கு கொடுக்குறேன். நாம் என்ன செய்கிறோம்? மேன்மையை விரும்புகிறோம், ஆனால் பக்தியை விரும்புறது கிடையாது. அது வரைக்கும் இதனால இது வரைக்கும் கவர்மெண்ட் ஜாபோ, நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலையோ, நல்ல ஒரு சொந்த இடம் வாங்கி வீடு கட்டுறதோ நடக்காமல் இருக்க ஒரே ஒரு காரணம், மேன்மையை விரும்புகிறோம். எனக்கு சொந்த வீடு வாங்கணும்னு ஆசை, இடம் வாங்கணும், வீடு கட்டணும்னு ஆசை, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும், 4 லட்ச ரூபா சம்பளம் வாங்கணும், எல்லாம் ஆசை. மேன்மையை விரும்புகிறோம், பக்தி விரும்புகிறோமா? நான் பக்தியை விரும்பினால் என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாததுமான அமெரிக்காவில் வேலை செய்ய நினைக்கிற காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன். நம்ம அநேக சோம்பேறிகள் பக்தி விரும்ப மாட்டோம். ஆமீன். நோவாமல் நோன்பு கும்பிடணும். என்ன செய்யணும்? நோவாமல் நோன்பு. அப்படியே உட்காரணும், அப்படியே படுக்கணும், அப்படியே சாப்பிடணும், அப்படியே ஏப்ப ஒன்றும், அப்படியே படுத்து தூங்கணும். அங்கேயே பாத்ரூம் கிச்சன் எல்லாமே அங்கே தான். ஆனால் கத்தர் அமெரிக்கா கொண்டு போகணும். எப்படி முடியும்? பில்கேட்ஸ் கஷ்டப்படாமல் போயிருப்பானா? சுந்தர் பிச்சை கஷ்டப்படாமல் கூகுளில் பெரிய ஆளாக முடியுமா? இவங்கெல்லாம் பாடுபட்டாங்க. மகாத்மா காந்தி பாடுபடாமல் இந்தியாவில் சுதந்திரம் வந்துடுமா? பாடுபடணும். நம்ம கிறிஸ்தவங்க பாடுபடவும் மாட்டோம், பக்தியாக இருக்கவும் மாட்டோம். ஆமாம், அந்த பாஸ்டர் சொல்லுவார் சர்ச்சுக்கு வான்ட்டு, நம்போமா போகாத, சாத்தம் சொல்லி பச்சு கேட்டு வீட்டில் உட்காந்துக்கோ, நான் நல்லா இருப்பேன். அது ரொம்ப ஆசீர்வார். ஹல்லேலூயா. ஸோ முதலாவது தேவன் புத்தி கேட்டாத காரியத்தை செய்யணும்னா பக்தியை காட்டு, அவர் புத்தி கேட்டாத காரியத்தை அவர் காட்டுவார். 2வது வாக்குத்தத்தம் என்னது? 13:6 சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணி, அந்த 33:3க்குள்ளேயே அந்த பாயிண்ட் அடங்கியிருக்கு. 33 என்னது? என்னை நோக்கி கூப்பிடு, பக்தியை காட்டு. முதல்ல பெரிய காரியத்தை அறிவிப்பேன், 2வது பக்தியை காட்டு, அப்போது உனக்கு சௌக்கியத்தை வர பண்ணி, ஆரோக்கியத்தை வர பண்ணி, உன்னை குணமாக்கி, உனக்கு பரிபூர்ண சமாதானம், உனக்கு பரிபூர்ண ஆரோக்கியத்தையும் வர பண்ணுவேன். அப்போ ஆரோக்கியம் சௌக்கியம் வரணும்னா, குணமாக்கணும்னா எதை காட்டணும்? முதல்ல எதை கத்தருக்கு நம்ம காட்டணும்? நான் இந்த காலத்து சரி கட்டு வந்துக்கிற ஆண்டவரே ஆசீர்வதியும் காட்டணுமா? நான் போட்டிருக்க பேண்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு காட்டணுமா? எதை காட்டணும்? பேண்ட்டை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, போட்டுக்கிட்டு சாரி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் பக்தியை பார்த்து ஆசீர்வதிப்பார். பக்தி இல்லாத ஆசீர்வாதம் கிடையாது. ஆமேன். ஸோ சௌக்கியம் ஆரோக்கியம் வர பண்ணுறதுக்கு கர்த்தர் சொல்ல என்னை நோக்கி கூப்பிடு. 3வது ஆசீர்வாதம் என்னது? 7ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி என்ன அர்த்தம்? ஏற்கனவே பாபிலோனுக்கு போயிட்டாங்க 70 வருஷம். இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா ஜனங்கள், தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்றவங்க பாபிலோனுக்கு போயிட்டாங்க. பாபிலோனுக்கு போயிட்டு பல நாட்கள் சிங்கி வந்துச்சு, நெருப்பு அக்கினி சூழல் வந்துச்சு. இப்போ 70 வருஷம் எங்களுக்கு கோயில் இல்லை. இங்கே கோயில் பக்கத்தில் வீடு இருந்துச்சு. யூத மக்களுக்கு எருசலேமில் ஆலயம் இருந்துச்சு. ஆலயம் எத்தனை வருஷம் இருக்குது? சாலமோன் தேவாலயம். அவன் கூப்பிடல, அவன் ஜோமன்ல, பக்தியும் காட்டல. பக்கத்துலேயே தான் வீடு, சர்ச்சு பக்கத்தில் தான் வீடு. இந்த ஒரு 10 அடி தள்ளி, ஒரு கிலோமீட்டர் தள்ளி, ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி. அவருக்கிட்டே ஆண்டவர் சும்மா கோயில் போக முடியாது. ஈன் பல்ல கட்டி, முடிப்பு கட்டி, கண்ணு கட்டி, நீ நான் வரல இந்த மாதிரிலாம் பண்ண பார்த்தீங்களா? அது யாரை பண்ண தெரியுமா? உன் காரணியத்தினால் அழைத்த இயேசு பழிச்சு காட்டிட்டோம். ஆசீர்வாதி அவர் ஏன் பல கட்டிட்டு போயிடுவார். நாம் என்ன விதைச்சுமா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பழிச்சு காட்டி போனால் ஆண்டவர் பழிச்சு காட்டி போயிட்டே இருப்பார்.
அப்போ யூதர்கள் அங்கே 70 வருஷம் இருக்கிறாங்க. அப்போ அவங்க அழுகுறாங்க, ஐயோ எங்களுக்கு கோயில் இல்லை. பக்கத்தில் சர்ச் இருக்குங்க, யூதர்கள் பக்கத்தில் சாலமோன் தேவாலயம், பெரிய தேவாலயம், கோல்டுலேயும் செய்யப்பட்ட, பொன்னினால் செய்யப்பட்ட தேவாலயம் இருக்குதுங்க. அங்கே பக்கத்தில் போக முடியல. ஆனால் ஆலயம் இந்த பக்கத்தில் நாங்கள் எப்போனா பார்த்து பாய்க்கலாம். என்ன பெரிய ஜபம், என்ன பெரிய சர்வாங்க தகன பலி, என்ன பாவ நிவாரண பலி, என்ன பெரிய ஜபம், என்ன பெரிய பசங்க. இப்போ பார்க்காத பாஸ்டா, நான் பார்க்காத பசங்கம்மா மகாத்மா காந்தியவே நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். என்ன பெரிய பசங்கப்பா அப்படிங்க இடிச்சு பல் கட்டினாங்க இல்லையா. அப்போ அவங்க எங்கே போகிறாங்க, 70 வருஷம் எங்கே போகிறாங்க, பாபிலோனுக்கு. நேபுகாத்நேசர் கொண்டு போயிட்டான். அப்போ எதை உடைச்சிட்டான், தேவாலயத்தை இடித்து சாம்பலாக்கி பலிபீடத்தை எல்லாம் தூக்கி போயிட்டான். இப்போ தானியேல் அங்கே போயிட்டான். அங்கே போய் இந்த ராஜாவை வணங்கணும்னு சொன்னால் அவன் என்ன செய்கிறான், பாபிலோன் தெய்வம் ஆலயம் இல்லையே, ஆலயம் எந்த டேரக்ஷனில், கிழக்கு சைடில் இருக்குது. ஜன்னலை திறந்து ஆலயத்துக்கிட்ட தான் போக முடியல, மனசு ஆலயத்துக்கு போகுது, கைகளை வைத்து ஜெபம் பண்ணுறான். அதுக்கு பதில் என்ன வந்துச்சு, சிங்கக்கபி வந்துச்சு. ஆலயத்துக்கிட்டே இருக்குது. ஆனால் தூரம் வந்த பிறகு ஒரு கூட்டம் தான் பக்தியாக இருக்காங்க, மிச்சம் எல்லாமே போச்சுடா. இன்னும் போச்சு, ஆலயத்தை தேடிட்டான் சத்ரு. அங்கே இருக்கும்போதே கோயிலுக்கு போக மாட்டோம், இப்போ கோயில் நினைச்சு போச்சுல்ல. சோத்திர ஆண்டவர் நல்லது செஞ்சீங்கப்பா, அந்த பாஸ்டர் வேறு கோயிலுக்கு வாங்கினு வர இடிச்சு போட்டிங்களே, சோத்திர ஆண்டவர். அவங்களுக்கு பாபிலோன் இஷ்டம், அவங்களுக்கு பாவம் ரொம்ப இஷ்டம் அவங்களுக்கு. அதனால் சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ 3 பேர் 4 பேர் தானியேல், மிச்சம் எல்லா பேரும் பாபிலோன் தெய்வங்களை வணங்க ஆரம்பிச்சாங்க. இஸ்ரேல் மொத்தம் கெட்டு போச்சு. ஒரு நெகேமியா, ஒரு எஸ்ரா, ஒரு சிறுபாபேல், ஒரு தானியேல், ஒரு சாத்ராக், கொஞ்சம் பேர் மட்டும்தான், கைப்பிடி அளவு ஜனங்க மட்டும்தான் பாபிலோனோட ஒட்டாமல் எண்ணெயும் தண்ணி மாதிரி பிரிஞ்சிருந்தாங்க. புத்தியூரில் கணிகளை பிறந்தாங்க. மற்றவங்களாம் அவங்கள மாதிரி ட்ரெஸ்ஸு, அவங்கள மாதிரி ஃபேஷன், அவங்கள மாதிரி பியூட்டி பார்லர், அவங்கள மாதிரி சினிமா, அவங்கள மாதிரி விஸ்கி பிராண்டியில் போய் மிக்சிங் ஆகிட்டாங்க. பாபிலோனும் யூத் தேவஜனங்களும் பாபிலோனும் மிக்சிங் ஆகிட்டாங்க. கற்பாரையும் களிமண்ணும் மிக்ஸ் ஆன மாதிரி ஆகிட்டாங்க, மிக்சிங். உலகமும் சபைக்குள்ள விசுவாசியும் உலகத்தாரும் மிக்சிங் ஆகிற மாதிரி ஆகிட்டாங்க. அப்போ ஆண்டவர் கொஞ்சம் பக்தி உள்ள நெகேமியா டாக்டரை கூப்பிட்டு எரேமியா மனத்திற்கு சொல்கிறாரு, நான் இந்த கூடாரம் இடிச்சு போடாலும் சரி, ஆலயம் இடிச்சு போடாலும் சரி, கொஞ்சம் பக்தி உள்ள ஜனங்க சிறையில் இருக்காங்க, கர்த்தரை நேசிக்கிறேன், அவங்களுக்காக அவங்கள திரும்பமாய் கொண்டு வந்து இந்த தேசத்துக்கு அவங்கள கொண்டு வந்து பல 1000 மைல்களுக்கு கொண்டு வந்து இடித்து போட்டு தான் அலங்கத்தையும் கட்டுவேன், இடித்து போட்டு கோயிலையும் கட்டுவேன், இடித்து போட்டு பலிபிடித்து கட்டுவேன். முன்னாடி இருந்தது போல மகிமையான ஆராதனையை யூதர்கள் செய்யும்படிக்கு வாக்கு தத்தம் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முன்னாடி மாறு ஆராதிக்க முடியலன்னா பாபிலோனின் ஆவியில் பிடிக்கப்பட்டிருக்கணும் அர்த்தம். முன்னாடி ஆவி நிறைய நிரம்ப முடியலன்னா பாபிலோனுக்குள்ளே சிறைப்பட்டு போயிருக்கணும் அர்த்தம். முன்னாடி மாதிரி ஜெபிக்க முடியல, முன்னாடி மாதிரி வேதம் வாசிக்க முடியல, முன்னாடி மாதிரி கூட்டத்து வரணும்னா எங்கேயும் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு பாபிலோன் ஆவி நம்மளை பிடிச்சி பாபிலோனுக்குள்ளே வச்சிருக்குதுன்னு அர்த்தம். எங்கேயோ உலகமும் ஆவிக்குறி வாழ்க்கையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஆம்பிசாசுன்னு அர்த்தம். அதை விட்டு வெளியே வரணும்னா எது வந்தால் பிரிக்க தெரியுமா, தேவனுடைய அக்கினி வந்தால் தான் கல்லையும் மண்ணையும் பிரிக்க முடியும். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் செய்யணும்னா அங்கே அக்கினினால் புடமிடப்பட்ட தானியேல் இருக்கிறான், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இருக்கிறான். அவங்களெல்லாம் கல்லோடு ஒட்டாத மண்ணோடு ஒட்டாமல் தனியாக கற்பாறையை போல் செட் பண்ணி வச்சுட்டார். அவங்கள ஜொலிக்கிற கோல்டு மாதிரி கொண்டு வந்து திரும்பமாக கொண்டு வந்து நெகேமியாவை வச்சு அலங்கத்தை கட்டுவேன், சிறுபாபேலில் வச்சு ஆலயத்தை திரும்பவும் சாம்பலாக மாறி போன ஆலயத்தை திரும்ப மகிமையாக கட்டுவேன், கட்டி அவர்களை சீர்படுத்துவேன், அவர்களை ஆசீர்வதிப்பேன், கட்டுவேன்னு சொன்னார். 70 வருஷம் முன்னாடி சொன்னார். சொன்னதை செய்கிறவர் செய்கிறதை சொல்லுகிறவர். நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்னா சொன்னதை செய்பவர், செய்வதை சொல்லுபவர். அவர் சொன்னபடியே கரெக்டாக 70வது வருஷம் கோரேஸ் ராஜாவோட கர்த்தர் பேசுகிறார். கோரேஸ் ராஜா பார்த்து கை கொடுத்து பேசுகிறாரு, டேய் நீ என் ஜனங்களை அடிமையாக வச்சிருக்க, ஆனால் நீ நல்ல ராஜா, நீ
புறஜாதி தான், ஆனால் நான் உனக்கு முன்னே போய் கோணனானவை சவையாக்குவேன், வெங்கல கதை உடைப்பேன், இருப்பு தாழ்பாக உடைப்பேன், மழைப்பிடத்தில் பொகிஷம் கொடுப்பேன்ட்டு ஒரு ரசிக்கப்படாத ராஜா கிட்ட கத்தை பேசி அவன் நெகேமியாவை கூப்பிட்டு, அவன் செருபாபேலை கூப்பிட்டு, அவன் அங்கே இருக்க யோசுவாவை கூப்பிட்டு, எஸ்ராவை கூப்பிட்டு, டேய் உங்களா உங்கள் ஆண்டவர் எங்களோட ராத்திரி சொப்பனில் பேசினாரு, கத்தரன் கை கொடுத்தாரு, உனக்கு அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு எவ்வளோ காசு வேணும், எவ்வளோ பணம் வேணும், எவ்வளோ பதக்கம் வேணும், எவ்வளோ கோல்டு வேணும், நான் கொடுக்குறேன்ட்டு ரட்சிக்கப்படாதவன் வேண்டிய பொருள் பணம்லாம் கொடுத்து, செங்கல் மணல் ஜல்லிலாம் கொடுத்து, ரட்சிக்கப்படாதவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யூதா ஜனங்களுக்கு இடிஞ்சு போன கோயிலை ரட்சிக்கப்படாதவன் கையை வச்சு கர்த்தர் கட்டி கொடுத்தார். கொஞ்சம் உண்மை இல்லைன்னா உண்மை இல்லவங்களை வச்சு இடிஞ்சு போனதை கர்த்தர் கட்டுவார். நீ உண்மையாக இருந்தா, கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தா, அநேகத்தின் அதிகாரியை வைப்பேன். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல, பைபிள் வாசிக்க முடியல, என்ன ஆச்சு எனக்கு என்ன ஆச்சு அப்படி என்ன ஆச்சுன்னு சொல்லாது. பாபிலோனுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன். பாபிலோனுக்குள்ளே வெளியே வரணும்னா இனி பாபிலோனு ஆவி வணங்க மாட்டேன், உலகத்தை நேசிக்க மாட்டேன், பாவத்தை நேசிக்க மாட்டேன், கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், கிண்டல் பண்ண மாட்டேன், பரியாசம் பண்ண மாட்டேன், வாழ்ந்த செத்த ஆண்டவருக்காக சாவேன் என்று தீர்மானம் எடுக்கிறவர்களை கர்த்தர் சொல்லுகிறார். நீ என்னோடு பக்தி உடன்படிக்கை செய்ததுனால திரும்பமாய் உன்னை கட்டுவேன். தீர்மானம் எடுத்து பாரு, கட்டுறாங்களே பாரு. நீ நல்ல தீர்மானம் எடுத்து பாரு. பிள்ளைகள் ஃபாரின்ல அமெரிக்காவில் போய் படிக்கிறாங்களே பாரு. நீ தீர்மானம் எடுத்து பாரு. 2.5 லட்சம் சம்பளம் வாங்குறாங்களே பார். நீ கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்து பார். உன் குடும்பத்துடைய வெளிச்சம் எப்படி இருக்குது என்பதை பார். ஆண்டவர் லைட் ஹவுஸ் கொண்டு வந்து வீட்டில் வச்சிருவார். நீ கர்த்தரை விட்டு தூரமாக போக போக வெளிச்சம் குறைஞ்சிடும். நீ கர்த்தரோடு நெருங்கினா வெளிச்சம் கூடும். அல்லேலூயா. ஒரு கல்லனுக்கு மொத்தமாக இருண்டு போயிடுச்சு. இன்னொரு கல்லனுக்கு கண்ணை மூடுறான், பரதேசில் வெளிச்சமா கண்ணை தரலாம். ஒருத்தன் பழிச்சு காட்டினா ஆண்டவர் அவனுக்கு இருண்டு போச்சு. இன்னொருத்த பழிச்சு காட்டல, என்ன நேத்திர அழுதான், அவனுக்கு வெளிச்சம் வீசிச்சு. என்னோட பரதேசில் இருப்பான், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே இருப்பான். அந்த கள்ளன் திருடன், கள்ளன் மோசமானவன். ஆனால் அவன் இருக்கிற இடத்துல, இயேசு இருக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு பரலோகத்தில் நுழைஞ்சவன் தன்னை ஒப்பு கொடுத்த பக்தி கர்த்தர் பார்த்து சக்தியை கொடுத்து லிஃப்ட் பண்ணி ஷிஃப்ட் பண்ணி என்னோட வாடா, திருடனா சாவார பரிசுத்தவனா வா, இன்னொருத்தர் திருடனா சாப்பிட்டு நரகத்துக்கு போயிடும். நீ பக்தியை காட்டினல, நான் லிஃப்ட் பண்ணி உனக்கு கட்டுறேன். உலகம் ஒன்று திருடன் பேர் சொல்லிச்சில்ல, நான் திருடன் தான் என்கிட்ட அறிக்கையிட்டல. இப்போ நானே உன்னை கட்டி, இடிஞ்சு பண்ண வாழ்க்கை கட்டி உன்னை எழுப்பி, நான்லாம் பல்லோத்து போவேனா அப்படின்னு வந்தல. ஆனால் என்கிட்ட ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி பக்தியை காட்டினதுனால உன்ன மாதிரி ஆளுக்காக தான் வந்த பூமியில் பாவியில் ரசிக்கவே கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்பதை ஃபஸ்ட்டு எங்கே ப்ரூஃப் காட்டுறாருன்னா, பக்கத்தில் கல்லனுக்கு மன்னிப்பு, லிஃப்டிங், ஷிஃப்டிங், பரலோகம். அந்த அந்த சான்ஸு எனக்கு அன்றைக்கி கிடச்சிருந்தா உங்களுக்கு இத்தனை 28 வருஷம் பிரசங்கம் பண்ணி கெட்ட பேர் உங்கள் வேண்டிய அவசியம் வந்திருக்காது. அன்றைக்கி போயிட்டுருப்பேன். ஆமீன். இத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணி ஒரு நாள் பேர் வரல, கெட்ட பேர் தான். இன்னும் நல்ல பேர் கிடைச்சது. கெட்ட பேர், கிண்டல், பரியாசம், கேலி. அந்த கல்லன் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஒரே நிமிஷம்தான் இன்றைக்கி என்னோட பறிச்சிட்டு இருப்பேன். ஒரு பிரசங்கம் பண்ணல, ஜப இடத்துல ஒரு கோயிலுக்கு போகல, எனக்கு கிடைக்காம போச்சேன்னு கவலைப்படுறேன் இன்றைக்கி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூணாவது கட்டுவேன். 4 என்ன சொல்ல, 33:8. சுத்திகரித்து அவர்களை மன்னிப்பேன். உண்மையாக பக்தியை காட்டுவோமானா, நம்முடைய பக்தி கரெக்டாக இருக்குமானா, கர்த்தர் சொல்ற மனப்பூர்வமாக, சாதாரணமாக மன்னிப்பேன், மனப்பூர்வமாக
உண்மையாக மன்னிப்பேன். வாய் வார்த்தை உடல் ஆண்டவர். சும்மா மன்னிப்பேன் சும்மா சொல்லலை, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் சொல்ல மன்னிப்பேன்னா கம்ப்ளீட்டாக ஞாபகத்தில் அந்த பாவம் இருக்கவே இருக்காது. கர்த்தர் மன்னிக்கிறார். அவர் எப்படி நம்மள மாதிரி கிடையாது. அவர் மன்னிக்கிற விதம் வேறு. அவர் கேட்டால் எனக்கு தெரியாதுன்னு வேறு. ஆண்டவரே அன்றைக்கி நான் ஒருத்தன் கல் அடிச்சுட்டேன், ரசிக்கப்படுத்த வேண்டிய சொல்லுவார், எப்படா கல் தச்சேன் எனக்கு தெரியலடா. கர்த்தர் மன்னிச்சார்னா அதை நினைக்கவே மாட்டார். ஆமேன். நினையாதிருப்பேன், கடலின் ஆழத்தில் போட்டுருவார். கர்த்தர் மன்னிக்கிறோம். இந்த 4 காரியத்தை குறித்து உங்களோட நான் பேசியிருக்கிறேன். இன்றைக்கி மிச்சலில் 3 காரியத்தை வேகமாக முடிக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ஒரு ஆராதனையில் 3 மணி நேரம், 9லேருந்து 12. அந்த 9 மணிக்கு சிலர் உங்கள் இஷ்டத்துக்கு 9:30 நீங்கள் வச்சு தான் டைமு, உங்கள் பக்தி அது. நீங்கள் ரொம்ப பக்தி 9:30 9:45 ரொம்ப பக்தி புத்திச்சு பரவாயில்ல. 9லேருந்து 12 ஆலயத்தில் இருக்கணும். அது என்னுடைய பக்தி. ஒரு 5 நிமிஷம் உடம்பு சுகம் இல்லையா, சுரம் அடிக்குதா, பரவாயில்ல மன்னிக்கலாம். ஆனால் நல்லா சுகத்தோடு நல்லா வாய் நிறைய சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக மூச்சு மூட்டை தின்னுட்டு நல்லா தண்ணி குடிச்சு 9:45 வரும் பாருங்கள், கர்த்தர் பார்ப்பார். இது பக்தியே கிடையாது, அது சுத்தம். ஹல்லேலூயா. ஒரு வேலையாக உபவாசம் போடுங்க ஞாயிற்றுக்கிழமை காலில். 5வது என்ன சொல்கிற 14ஆம் வசனத்தில், நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேல் குடும்பத்திற்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் சொன்ன நல்ல வார்த்தையை நிறைவேற்றுவேன். தேவன் சொல்லிட்டார். தேவன் சொன்னதை செய்கிறவர், செய்கிறதை சொல்லுகிறவர். இப்போ இஸ்ரவேல் ஜனங்க கோயில் மேலே ஆசை வந்துச்சு. எப்போ திரும்ப ஆலயத்து மேலே ஆசை வரும்? இந்த கோயில் இடிச்சிட்டு மோடி இடிச்சிட்டு போயிட்டான்னு வச்சுங்களேன், அப்போ தான் நெத்தியில் கை வச்சு சர்ச்சு இல்லையே கொஞ்சம் பேர் யோசிப்பீங்க. அதுதான் உண்மை. இடிக்கிற வரைக்கும் யோசிக்க மாட்டாங்க. இடித்து ஏற்று சாம்பலாக்கிட்டு போயிட்டாங்களே. சர்ச்சுக்கு வராதவங்க கூட, உண்மையாக வராதவங்க கூட, சர்ச்சு இல்லை பாஸ்டர், ரொம்ப கவலையாக இருக்குது பாஸ்டர், சர்ச்சுக்கு இல்லையே பாஸ்டர், வருத்தம். அது நாடகமும் உண்மையும் அது சொல்லுவாங்க. நாடகமும் உண்மையும் மாயமாக பண்ணுவாங்க. நம்ம ஆட்கள் உண்மையாக கோயிலுக்கு வந்து ஆசை இருக்குது இல்லையா, நம்மளை பார்த்து உடனே நாடகம் போட்டுருவாங்க. பாஸ்டர் சர்ச்சு இல்லையே பாஸ்டர், என்னமோ சர்ச்சுக்கு உயிர் விட்ட மாதிரியும், அப்படி தீவினை ஊற்றிட்ட மாதிரியும், இன்னும் பக்தியும் அந்த மாதிரியும் இருக்கும்போதுலாம் சர்ச்சை தெரியல. பாஸ்டர் வந்து பிரசங்கமாகவே தெரியல, திட்டுற மாதிரியே சாப விடுற மாதிரி தான் தெரியுது. இடிச்சிட்டு போயிட்டுமே, ஐயோ எங்கள் பாஸ்டர் மாதிரி நல்ல உலகத்திலே கிடையாது, எங்கள் சர்ச் மாதிரி சர்ச்சு எங்கேயுமே வருமா வருதா, வாஷிங் பவுடர் நின்றுமா வாந்தி பேதி வருமான்ற மாதிரி பேசுவாங்க. நான் சிவாஜி கணேசன் கூட நடிக்க முடியாது, நம்ம ஆட்கள் நடிக்கிற மாதிரி. இடிச்சிட்டு போயிட்டுமா சர்ச்சு. எப்பொழுது போய் சர்ச்சை போட போகிறீங்க பாருங்க, பாஸ்டர் கூட போடுவீங்க, ஆண்டவர் போடுவீங்க, சபையாது மகிமையாது இருக்கும் போதே அது சாணி. உங்களுக்கு ஆலயம் இருக்கும் போது சாணி மாதிரி நினச்சிட்டு வராமல் இருந்தீங்கன்னா கர்த்தர் இடிச்சு போட்டு, இது கோல்டு, அவ்வளோப்பா இந்த வயலில் சாணி இது, இந்த வயலில் கோல்டுன்னுது. படுப்பாவீங்க. எப்படிப்பட்டவங்கள பயங்கரமான விசுவாசிங்க நம்மளாம். ஐயோ இந்த பாஸ் எப்படி திட்டாரு, மோசமாக சர்ச்சை இடிச்சு போட்டு பாஸ்டர் போயிட்டாரு, ஐயோ நல்ல பாஸ்ட்டுங்க, ஐயோ இந்த வாய் தான் இதான் இப்படி சொல்லுது, இந்த வாய் தான் இப்படி சொல்லுது. நாத்த வாய் முதல்ல ரத்தத்தில் கழுவிட்டு வாங்க. இப்படி பேசணும் அப்படி பேசணும். நாத்த வாய் என்ன வாய், சொத்துரு இந்த பாஸ்டர் கிடக்கலாம், அந்த சபா இருக்குது பாரு, இதே வாயில் சோத்திரம், இதே வாயில் திட்டு விடுத. எப்படி கர்த்தர் இவ்வளோ ஆசீர்வதிச்சாரு சொல்கிறாரு. நீ செய்யலையோ நான் சொன்ன நல்ல வார்த்தையை என்ன செய்வேன், நான் உண்மை உள்ள தேவன், நான் நல்ல தேவன். நான் இன்னைக்கு ஒன்று சொல்லிட்டு இன்னைக்கு சாணின்னு சொல்லிட்டு நாளைக்கு கோல்டுன்னு சொல்கிற தேவன் அல்ல, அவர் சொன்னதை செய்கிறவர். நல்ல காரியத்தை நிறைவேற்றுவேன். 2 கொரிந்தியர் 1:20 தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதிலே உண்மையில்லவர். 2 கொரிந்தியர் 1:20 வாசிங்க சீக்கிரம்.
தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்னும் இருக்கிறது. தேவன் நிறைவேற்றுவேன் சொல்லிட்டார்னா, வியாதியை விட்டு விளக்குவேன்னு சொல்லிட்டார்னா, ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்பேன்னு சொல்லிட்டார்னா, நீ உண்மை இல்லைனோ உண்மை இல்லையோ அவர் செய்வதை கரெக்டாக செய்வார். ஏன்னா அவர் செய்வது கரெக்டாக செஞ்சதான் உண்மை இல்லாதவனி உண்மை இல்லவனி நியாயத்திருக்க முடியும். அவர் கரெக்டாக இல்லாமல் அவர் நம்மளை நியாயத்திருக்க முடியாது. அவர் கரெக்டாக இருப்பார். அவர் செய்ய வேண்டியது செஞ்சிருவார். அவர் முன்னாடி தூது அனுப்பேன்னு யாத்திரா புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இதோ ஒரு என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவேன். இஸ்ரவேலுக்கு முன்னாடி உனக்கு தூதன் அனுப்பேன்னு சொன்னார். அனுப்பினாரா? அனுப்பினார். அவர்களை பாதுகாத்தார். கொள்ளிப்பாய் சர்ப்பம் கடிக்காதபடி கர்த்தர் பாதுகாத்தார். வழியிலே தூதனை கொண்டு வந்து ஏந்தினார். அக்கினி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பத்தை போட்டார். அவர் கரெக்டாக தான் இருந்தார். இந்த ஜனங்க பண்ணாங்க பாருங்க, முறுமுறுத்து கேள்வி கேட்டு, எங்களுக்கு வெள்ளரிக்காய் வேணும், கொமட்டிக்காய் வேணும், வெங்காயம் வேணும். இவங்களாம் வெங்காயம் கேட்குறாங்க. பார்வன் கிட்ட இருக்கும்போது எல்லாம் கிடச்சிது. இப்போ மண்ணை வேணாம், என்ன வேணும்? வெங்காயம் வேணும். பைபிள் ஸ்டடி வேணாம், வெங்காயம் வேணும். அதனால் பைபிள் ஸ்டடி நிறுத்திச்சு. வெங்காயம் சாப்பிடுவோம். எதுக்கு பைபிள் ஸ்டடி? வெங்காயம் வெங்காயம் சாப்பிடு. செவ்வாய்க்கிழமை சுகமளிக்க கூட்டம் வேணாம், எங்களுக்கு வெள்ளரிக்காய் வேணும். வெள்ளரிக்காய் சாப்பிடு விட்டேன். சாப்பிடு வெங்காயம் வெள்ளரிக்காய் அப்படி சனிக்கிழமை வாங்கன்னு சொன்னால் அது போய் என்ன சிக்கன் இருந்துச்சுன்னு தெரியாது, வரல கொடுத்து. சனிக்கிழமை கூட்டம் வச்சா எனக்கு பீஃப் சாப்பிடணும், சிக்கன் சாப்பிடுவோம். பக்தி முத்திச்சு. சனிக்கிழமை வர முடியாது, பக்தி ரொம்ப முத்திச்சு. சரி, வியாழக்கிழமை வெங்காயம், செவ்வாய்க்கிழமை வெள்ளரிக்காய், சனிக்கிழமை பீஃபு போட்டுக்கோ. மனுஷன் பீஃப்னா மாத்திரமல்ல, வெங்காயத்தின மாத்திரமல்ல, வெள்ளரிக்காய் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயில் பிறப்படுற ஒரு வார்த்தைனாலும் பிழைப்பான். அப்போ ஏன் கர்த்தர் நிறுத்திட்ட? செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமையும் இது வெங்காயத்தை தேடுறச்சானுங்க, இது பிரியாணி சாப்பிட்றச்சானுங்க, இது வார்த்தையை விரும்பாதச்சானுங்க. கர்த்தர் நிறுத்திட்டார். ஆமேன். ஆமீன் சொல்ல மாட்டேங்க, சொல்லுங்க ஆமீன். நாம் ஒழுங்காக கூட்டத்துக்கு வந்திருந்தா இதெல்லாம் நின்றுக்காது. நாம் பண்ண தப்பு தான். நாம் பொறுப்பு, நாம் கேட்ட கேள்விகள், நம் கர்த்தரை எதிர்த்து பேசின விதங்கள், மோசையை எதிர்த்து பேசின விதங்கள், ஆரோனை எதிர்த்து பேசின விதங்கள் தான் கூட்டங்கள் குறைஞ்சிட்டே வந்துச்சு. ஆமீன். இன்னும் அப்படி இருந்தால் சனிக்கிழமையும் கேன்சல் ஆகிடும். அது கூட்டம் கேன்சல் ஆச்சுன்னா அது ஏன் சுவாபம் இல்லை, அது உங்கள் சுவாபம் தான். கர்த்தர் உண்மையாக இருக்கார். நேற்று வந்தார் கர்த்தர், சாயந்தரம் கர்த்தர் வந்தார். அன்னைங்கர் வரல, ஆனால் கர்த்தர் இங்கே வந்தார். ஏன்னா அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். நான் வருவேன்னு சொன்னால் வருவார். அவர் வருவேன், அபிஷேகம் பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன் சொன்னால் அவர் உண்மை உள்ளவர். நான் உண்மை இல்லாமல் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவர். ஆமென். ஆனால் வீட்டில் இருந்தவங்கன்னு சொல்லுங்க, கர்த்தர் எங்களோடவே தான் இருந்தார். அப்படி முன்னாடி பிடிச்சிட்டு போனீங்க பாருங்க, கொடுத்து வராமல் கூடவே இருந்தார். சோறு திங்கும் போது அவரும் சேர்ந்து சோறு சாப்பிட்டா சொல்வீங்க நாளைக்கு. இன்னும் ஆண்டவர் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு வர்றதில்லை, நீங்கள் பண்ணுற சோத்திரத்தை மத்தியிலாம் துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுறேன். பிரியாணி மத்தியில் வாசம் பண்ணுறது தேவையில்லை, இசைவின் துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியாணி மத்தியில் கர்த்தர் வாசம் பண்ணுறாருந்தா பவுல் சீரம் ஜெபித்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டார். பிரியாணி திங்கிற இடத்துக்கு எஸ்ஸாம் போயிருப்பார். அப்படி போக மாட்டார். துதிக்கிறவங்க மத்தியில் நான் இறங்குவார். அப்படி கர்த்தர் நல்ல வார்த்தை நமக்கு சொன்ன நல்ல வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றணும்னு சொன்னால் ஆண்டவருடைய சபையிலையோ ஆலயத்துலேயோ வீட்லேயோ உட்காந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஏதாவது கர்த்தருக்காக நேரத்தை செலவு பண்ணி வேத வாசிப்புல ஜெபத்தில் நமக்கு தியாகம் பண்ணாருடைய எப்படி கர்த்தர் அவர் நிறைவேற்றி முடித்தாங்க. அது அந்த ஆசீர்வாதம் நிற்குமா? பாதுகாக்க முடியுமா? தக்க வச்சு கொள்ள முடியுமா? இழந்துருவோமான்னு பயப்படணும்னா அது இழந்துடாமல் இருக்கணும்னா ஒரு காஸ்ட்லியான பொருள் வாங்குகிறோம்.
அது பத்திரமா வைக்கணும்னா ஒரு பீரோவை திறக்கிறோம், அதுக்கப்புறம் இன்னொரு லாக்கு திறக்கிறோம், அப்புறம் சைடு ஒரு லாக்கு திறக்கிறோம். அந்த லாக்கில் வச்சா கூட சேஃப்டி இல்லைன்னா அந்த கோல்டை போய் பேங்க்கில் வச்சு லாக்கரில் போகிறோம். இந்த அழிஞ்சு போகிற பொண்ணுக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்குறோமே, அழியாத ரட்சிப்பை கொடுக்குற ஆண்டவருக்கு ஒரே ஒரு சேஃப்டி லாக்கர் தான். பேங்க்கில், பீரோவில், உங்கள் ஹார்ட்டில் சேஃபாக வைக்க முடியும். நீங்கள் ஹார்ட்டில் ஆண்டவர் வேணான்னு தூக்கி போட்டிங்கன்னா உங்கள் சேஃப்டி லாக்கர் உடஞ்சி போச்சு. ஆண்டவரை விட்டு விலகி போனவங்க அப்படி தான். யாராவது ஆண்டவர் விட்டு விலகி போனால் நாம்ளே அப்படிப்பட்டவங்களை பார்த்தா இவனா இவளான்னு கேவலம் பார்க்குறோம். நம்மளை ஆண்டவர் எப்படி பார்ப்பார்? நம்மளை ஒழுங்கு ஆண்டவர் தேடாமல் விலகி போயிருந்தா நம்மளை எப்படி பார்ப்பார்? நம்ம பார்க்குறது மோசமாக பார்ப்பார். அவர் பார்வைக்கு முன்னாடி நிற்க நம்மளை எரிஞ்சிரும். நிறைவேற்றுவேன். வாசிங்க 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமம் தெரிவிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, நல்லா வாசிங்க. டக்கு நிற்கிறீங்களே, வாசிங்க. சூப்பர் மனப்படம் சொன்னீங்க. ரெபேக்கா நல்லதாக மனப்படமாக ஒப்பிக்கிறீங்க. சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க கூட தோற்றுருவாங்க. வாசிங்க. என் நாமம் தெரிவிக்கப்பட்ட என் ஜனங்கள் ஜெபம் பண்ணி தாழ்த்தி, அப்புறம் முரட்டாட்டம் பண்ணி இல்லை, தாழ்த்தி ஜெபம் பண்ணி முகத்தை தேடி, அப்புறம் பொல்லாத வழியில் விட்டு திரும்பின. 4 பாயிண்ட். தாழ்த்தி, ஜெபம் பண்ணி, முகத்தை தேடி. எந்த முகத்தை தேடி? உங்கள் பக்கத்தில் இருக்க சிஸ்டர் முகத்தை தேடியா? எந்த முகத்தை தேடி? பிரிசில்லா முகத்தை தேடியா? ஏசை முகத்தை தேடியா? இல்லை, நான் சொல்லி தரேன். எந்த ஜனங்கள் ரொம்ப வளர்ச்சி இல்லாமல் இருக்காங்க. முகத்தை தேடினா எந்த முகம்? பக்கத்தில் இருக்க சிஸ்டர் முகம் கிடையாது, பாஸ்டர் முகம் கிடையாது, ஏசப்பா முகம். சொல்லுங்க, ஏசப்பா முகம். என் நாமம் தெரிவிக்கப்பட்ட ஜனங்கள். யார் நாமம்? ஒரு காலத்தில் என்ன நாமம் போட்டுச்சு? 33 கோடி நாமம் இருந்துச்சு. 8 கை 10 கை 8 தலை 10 தலை பாம்பு எல்லாம் மேலே இருந்துச்சு. 8 தலை பாம்பு 10 தலை பாம்பு 5 தலை பாம்பெல்லாம் போட்டுச்சு. அதுதான் பொத்து விழுந்தோம், தொப்புக்காரனை போட்டோம், சுற்றி இந்த கோர்க்கலிக்கு அமர்ந்திருக்கா நிறைய சுற்றி வந்தோம். நல்ல பாம்பு கழுத்தையும் தலை சுற்றி மேலே படம் எடுத்து உட்காந்துருந்துச்சு. ஆண்டவர் பாம்பன் நாசிக்கினார். ரசிக்கப்படும் போது பாம்பன் நாசிக்கு ரத்த தலைமையில தெளிச்சு, இது ரத்தம் தெளிச்சு, பாவத்தை கழுவி ஜீசஸ் நாமத்தை உமாமேஸ்வர் நித்தியில் எழுதினார். என் நித்தியில் எழுதினார். ஒவ்வொருத்தர் நித்தியில் எழுதினார். அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அவர் நாமத்தை போட்டுட்டு உடுக்கடுத்து அடிக்கிற இடத்துல போய் உட்காரலாமா? ஏசு நாமத்தை போட்டுட்டு அங்கே குறி சொல்கிறாங்களா? உடுக்கடி சொல்ற குறி சொல்ல செய்யலாமா? அந்த நாமத்தை போட்டு வேஸ்ட். ஆண்டவர் நாமத்தை நிறுத்தி வச்சுட்டு இந்த வேலை பண்ணக்கூடாது. குறி கேட்கறது, கைரேகை பார்க்கறது, ஜோசியம் பார்க்கறது, கெட்ட வார்த்தை பேசுறது, இதில் நெத்தியில் இருக்கிற நாமத்துக்கு தூஷணம் பண்ணுறோம், அநியாயம் பண்ணுறோம், துரோகம் பண்ணுறோம். என் நாமம் தெரிவிக்கப்பட்ட ஜனங்கள் தெய்வ சமூகத்தில் வந்து தன்னை தாழ்த்தி முகத்தை தேடி ஜெபம் பண்ணி முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், நான் அந்த குடியிருக்க வாழ்க்கையில், தேசத்தில், அவங்க வேலை செய்கிற இடத்துல, அவங்க போகிற இடத்துல, வர இடத்துல எல்லாவற்று மேல் ரத்தம் தெளித்து அவளை செழிப்பாக வைப்பேன். அதனால தான் ஆண்டவர் ரத்தம் எடுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் வாசலில் தெளிக்க சொன்னார். ஈப்திற்கு வாதம் வரும்போது எல்லா தாழ்ச்சியும் பிள்ளை சாவாங்க. ரத்தம் பூசப்பட்ட வீட்டில் இருந்தால் மட்டும்தான் உயிர் வாழும், இல்லை சாவு நடக்கும், சாவு நடக்கும், சாவு நடக்கும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் செஞ்சாங்க, ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து 10ஆம் தேதி ஆட்டுக்குட்டியை அடித்து 14ஆம் தேதி ஆட்டுக்குட்டியை அடித்து வாசக்கல்லில் பூசி வச்சாங்க. ஈப்திலேருந்து வெளியே வரத்துக்கு முன்னாடி ரத்தம் பூசப்பட்ட வீட்டு வழியாக மரண தூதன் போகும்போது ரத்தத்தை பார்த்து ரத்தம் பூசப்பட்ட வாசலில் போகலை, ரத்தம் பூசப்படாத வீட்டுக்குள்ளே பூந்து தலைச்சம்பிள்ளை செத்து போச்சு.
யாத்ராமம் 12ஆம் அதிகாரத்தில் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். வாசிக்க நேரம் இல்லை, சொன்னதே சொன்ன மாதிரி ஆகிடும். வீட்டில் போய் வாசிக்கணும். யாத்திரை 12ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் வாசிக்க சொல்லுங்க. ரத்தம் பூசப்பட்ட வீடுகளில் மரணம் இல்லை. யார் ரத்தம் பூசப்பட்டவங்க? நாம தரிக்கப்பட்டவங்க. யாரு அந்த அவங்க? யாரு? இயேசு ரத்தம் பூசப்பட்டவங்க. இயேசு ரத்தம் பூசப்பட்டவங்க சனிக்கிழமை என்ன செய்யணும்? கூட்டத்து வர பிரியாணி தூக்கி போனோம். ரத்தம் பூசப்பட்டவங்க, நெத்தியில் நாமம் போடப்பட்டவங்க, இயேசு ரத்தம் பூசப்பட்டவங்க கிண்டல் அடிக்கணும், தமாஷ் பண்ணணும், கெட்ட வார்த்தை பேசணும், ஆண்டவரை தூசிக்கணும். எதுக்கு சர்ச்சை, எது கோயில் கேட்குறாங்கன்னா, நெத்தியில் நாமம் இல்லை, ரட்சிப்பை இழந்துட்ட, இயேசுவை இழந்துட்ட, பெற்ற பாவ மன்னிப்பை இழந்துட்ட, நாமம் போயிடுச்சு. ஆண்டவருக்கே நீ நாமம் அடிக்கிறப்போ, பாஸ்டுக்கு நாமம் அடிக்கிற, சபைக்கு நாமம் அடிக்கிற, நாமம் திட்டுற, பட்டை திட்டுற, இயேசுக்கு பட்டை திட்டுற, அது ஆண்டவருக்கு தெரியும். நான் ஏன் வரல, அதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் கொடுப்பை வந்து என் கொடுப்பேன், நீ பிரியாணி தின்னு வந்துடுறது. என்னை பார்த்து பிரசங்க கேட்காதீங்க. நான் தேவ வைராக்கியத்தில் பேசுகிறேன். வாக்கு தத்துவத்தை கர்த்தர் ஏன் கொடுக்குறேன்னா, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும். அப்போ ஆண்டவர் அவர் வந்து சவுக்கு எடுத்து அடித்து துரத்தினாரே. இப்போ சொல்லுங்க, இயேசு நல்லவரா இல்லை கெட்டவர்? ஒரே வார்த்தை சொல்லுங்க. நல்ல காரியத்தை திட்டினா நல்லவர். இயேசு நல்ல காரியத்துக்காக தான் புரட்டி போட்டார். நம்மளுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டால் அது பிரகாசமாகும். சில அடுப்பு சரியாக எரியல, என்ன செய்வீங்கன்னா, அடுப்பு எரியல, சாம்பல் பழகிச்சு, என்ன செய்வேன் தெரியுமா? மேலே இருக்க கட்டத்துக்கு கீழே போட்டு கீழே கட்டத்துக்கு மாற்றி வைப்பீங்கல்ல. அந்த கட்டை சொல்லுது, ஏன் நான் தான் நினைச்சிட்டு இருந்தேன், கொஞ்சம் நேரம் சாம்பல் படைஞ்சேன், என்னதுக்கு மாற்றி வைக்கிற? ஏய் வாய் மூட்டு பேசாமல் மாற்றி வச்சாதான் நீ ஒழுங்க எரிவ. ஐயோ எங்களுக்கு ஒழுங்கு பிடிக்காது பாஸ்டர், மாற்றினா வைக்காதீங்க, நாங்கள் இப்படி தான் இருப்போம். அப்போ நீ எரிய மாட்டேன். கட்டையை மாற்றி வச்சு தான் ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டை கொஞ்சம் மாற்றி வச்சா பிரகாசமாக அடுப்பு எரியும். உன்னுடைய வாழ்க்கை பற்றி எரியணும்னா, கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றணும்னா, கர்த்தர் சில வசனங்களை எப்படி கொடுப்பாரு, அப்படி மாற்றி போடுவார், இப்படி திருப்பி போடுவார், இப்படி முட்டி போடுன்னுவார், இப்படி கை ஓட்டுன்னுவார். இயேசுவேன்னு காலை கூப்பிட சொன்னார். ஏன் இயேசுவேன் நீங்கள் வாடலாம் கூப்பிட்டதே கிடையாது. நீ ஃபஸ்ட் டைமா கூப்பிட்டு பாரு, சான்ஸ் கொடு, ஆண்டவருக்கு வாய்ப்பு கொடு. ஆமீன். எந்த செல்ஃபோன் ஆஃபீஸில் நீங்கள் போனாலும், ஒரு சிம் கார்டு விற்கிற ஆஃபீஸுக்கு போனாலும், சார் உள்ளே வாங்கன்னு சொல்லுவோம். வீடு வோடஃபோன், ஏர்டெல், எங்கே போனால் கூடுவான். நான் ஜியோ போட்டுக்கிறேங்க, இல்லை எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம், மாதம் கம்மி சார்ஜிங் போட்டு கொடுக்குறோம். ரொம்ப நயம் கொஞ்சமாக பேசும்போது ஒரு செல்ஃபோன்காரனு கீழ் பண்ணிச்சு, சரி வோடஃபோன் போட்டு கொடுப்பா, போகிறோம். ரத்தத்தையே கொடுத்த ஆண்டவர் இயேசுவேன்னு கூப்பிடு சொன்ன, யோசித்து கூப்பிட்றோம்ல. ஒரு வோடஃபோனுக்கு மரியாதை கொடுக்குறோம், ஒரு ஜியோ சிம் கார்டுக்கு மரியாதை கொடுக்குறோம், ஒரு செல்ஃபோனுக்கு அவ்வளோ தனி மரியாதை. ஒரு ஜீவனை கொடுத்தவருக்கு என்ன மரியாதை கொடுக்குறோம்? அதுக்காக நீ அடுத்த சனிக்கு மாறேன், இந்த சனிக்கு வந்து உட்காந்து இயேசுவே எனக்கு உட்காரு, நான் வீட்டில் உட்காந்துக்கிறேன், நீ சர்ச்சில் உட்காரு, நான் அப்புறம் கர்த்தர் சொல்லுவார், எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன், ஆனால் நீ உண்மை இல்லை. அல்லேலூயா. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி, ஜபம் பண்ணதானே முகத்தை தேவை, சரியா? ஜபம் பண்ணி அப்புறமா ஜபம் பண்ண தான் முகம் கிடைக்கும். ஜபம் பண்ணாமல் முகத்தை தேட முடியாது. முகத்தை தேடின பிறகு ஒருத்தன் உண்மையாக கர்த்தர் முகத்தை பார்த்துட்டான்னு சொன்னான், அவன் உலக ஆசீர்வாதங்கள் காலையில் எட்டி ஓச்சிட்டு ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் தகப்பன் விட்டு தாயை விட்டு வெளிவான்னு சொல்லும்போது, அந்த வீடு கோல்டு நாத்தலா சம்பத்தி செட்டி கடை மாதிரி கோல்டுலேயே பொம்மைகள் செய்து வியாபாரம் பண்ணுற ஒரு வீடு. கிலோ கணக்கில் கோல்டுக்குள்ளே தான் வாழ்கிறான். அப்பா பெரிய டாடா பிர்லாவோட பெரிய பணக்காரன். ஆண்டவர் அவனுக்கு தரிசனமான பிறகு
இந்த மகிமைக்கு முன்னாடி ஏசப்பாவுடைய முகத்துக்கு முன்னாடி கம்பேர் பண்ண இந்த கோல்டு குப்பைலான்னு தூக்கி போட்டு பரதேசிய ஓடி வந்தவன் தான் ஆபிரகாம். முகத்தை பார்த்துட்டானா, ஒரு மனுஷன் உண்மையாக ஆண்டவர் முகத்தை தரிசனத்தில் பார்த்துட்டானா அது எவ்வளோ பெரிய வேலையை இருந்தாலும் தூக்கி போட்டுருவான். 1990 வருஷம் 23,000 அப்போ சம்பளம். இப்போ 2 லட்சம் சம்பளத்துக்கு ஈக்குவல். அப்போ 5 ரூபா பெட்ரோல். அப்போ 5 ரூபா 33 பைசா பெட்ரோல். 2 ரூபா கொடுத்தா வயிறு நிறைய சாப்பாடு பெங்களூரில். அப்போ ஊழியத்து கத்தரை அழைச்சா 13 தடவை அழைச்சா. நான் ஊழியத்து வந்தபோது பெரிய சம்பளத்தை விட்டு நான் வெளியே வந்தபோது சொன்னாங்க, பைத்தியக்காரனா நீ? நான் பைத்தியக்காரன் கிடையாது. மனுஷனுக்கு நான் பைத்தியக்காரன்னு தெரியலாம், உலகத்தாருக்கு நான் பைத்தியக்காரன்னு தெரியலாம், சில ஊழியக்காரர் கூட பைத்தியக்காரன்னு தெரியலாம். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அது பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். காசு கொடுத்து பரலோகத்தை வாங்க முடியாது. காசு கொடுத்து பல்லவரத்தையும் வாங்கிடலாம், காசு கொடுத்து தாம்பரத்தை வாங்கிடலாம். மைக்கேல் ஜாக்சன் ஒரு பெரிய தீவியை சொந்தமாக வாங்கினான். நெவர்லேண்ட் அப்படின்னு ஒரு தீவு சொந்தமாக வாங்கினான். எத்தனை கோடி தெரியுமா? $4,500 பில்லியன். $4,500 பில்லியன் கிட்டத்தட்ட 45 கோடி மேலே, 45 கோடிக்கு மேலே உள்ள ஒரு தீவை சொந்தமாக வாங்கினான். சாரி, 4,500 கோடிக்கு சொந்தமான தீவை வாங்கினான். அவ்வளோ காசு, அவ்வளோ பணம். ராக் மியூசிக் டான்ஸில் பிசாசே கொடுக்குறான். ஏசாமி பார்த்து பிசாசு என்ன சொன்னேன், காலில் வந்து விடு கொடுக்குறேன்னு சொன்னா. சந்திரபாபு நாயுடு எதுக்காக திருப்பதி போயிட்டு 200 கோடி கொட்டுறாரு தெரியுமா? 200 கோடி கொடுத்தா அந்த பிசாசு அவனுக்கு 4,000 கோடி கொடுக்கும். ஏன் சபரிமலை கொட்டுறான்? அந்த பிசாசு கொடுக்கும். பிசாசு கையில் உலகம் இருக்குது, அவன் காலில் விழுந்தா எல்லாம் கொடுக்கும். ஆண்டவர் காலில் விழுந்தான் பவுல். மைக்கேல் ஜாக்சன் சாகும்போது 50 பைசா பேராசிட்டமால் டேப்லெட் மட்டும்தான் வயிற்றுக்குள்ளே 2 உடஞ்சிருந்துச்சு. ஒரு தீவை வாங்கினான். எத்தனையோ ஏழை மக்கள் குடிசை இல்லாமல், வீடு இல்லாமல், வாசல் இல்லாமல், பிச்சைக்காரங்க அமெரிக்காவில் தவிக்கிறாங்க. அத்தனை பேர் கொடுத்துட்டு செத்துனா கூட பரவாயில்ல, யாருக்கும் அந்த சொத்து போகாமல் ஒரே ஒரு பேராசிட்டமால் வயிற்றில் 2 உடஞ்சிருந்துச்சு. தான் ஜீவன் போச்சு. அவனுக்கு எந்த சொத்து உரிமை படுறது யாரும் இல்லை, கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு. மனுஷன் உலகம் முழுது ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அதனால் ஆண்டவர் சொல்ல பாருங்க, நான் நிறைவேற்றுவேன்னு சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு முன்னாடி தாழ்த்தி ஜெபம் பண்ணி முகத்தை தேடி பொல்லாதபடியில் திரும்பினால் நான் சேமத்தை கொடுப்பேன். 2 பேராசிட்டமாலோட நீ சாக மாட்ட, ஒரு தீவை வாங்கிட்டேன்னு சொல்லி பெருமையாக சாக மாட்ட. இயேசுவோடு நடந்தேன், இயேசுவோடு வளர்ந்தேன், இயேசுவோடு ஓடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஜெயமாக முடித்தேன். கிரீடம் வைக்கப்பட்டிருக்குது, கண்ணை முன்ன கிரீடத்தை கொடுப்பாரு, நான் பரதேசிருப்பேன், நிறைவேற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 23 யாத்திராம 23-25 வாசிங்க. 23-25 யாத்திராம 23-25. அவர் உன் அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிப்பார், உன் வியாதியை 2 பேராசிட்டமாலோடு சாக மாட்ட, உன் வியாதியை விலக்குவேன். யார் தங்களை தாழ்த்துகிறார்களோ, யார் முகத்தை தேடுகிறார்களோ, யார் பொல்லாத வழியோடு திரும்புகிறார்களோ, நெத்தியில் ரத்தம் பூசப்பட்ட நெத்தியாக இருக்கிறதுனால, நாமம் பூசப்பட்ட நெத்தியாக இருக்கிறதுனால வியாதி அப்பத்தையும் நீ சாப்பிட்ற இட்லியாக இருக்கட்டும், கஞ்சி தண்ணியாக இருக்கட்டும், ஊருக்காவாக இருக்கட்டும், கையை வச்சு ஆசீர்வதிச்சுட்டு போன்விட்டாவோ ஒரு புரோட்டீன்ஸோ வாங்கிறதுக்கு காசு இல்லாமல் இருக்கலாம், இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு காசு இல்லாமல் இருக்கலாம், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுக்கு பெற இல்லாமல் இருக்கலாம், ட்ரிப்ஸ் ஏற்றுறதுக்கு காசு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கஞ்சி தண்ணி கை வைப்பேன், தண்ணியில் கை வைப்பேன், அதை நான் ஆசீர்வதிப்பேன், வியாதி விளக்குவேன். நீ கை வச்சு ஜெபம் பண்ணி சாப்பிட்டு பாரு, நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொருத்தர் சொல்கிறாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். 33:14 யாத்திராமம் 33:14. நிறைவேற்றுவேன்.
என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். வாசிங்க. அப்போ என்ன சொல்ல பாருங்க, ஒரு வசனத்தில் அறிவேற்று சேமத்தை கட்டளைன்றாரு. அப்புறமா என்ன சொல்கிறாரு, என்னுடைய வாக்குத்தத்தங்கள் ஆமென்று ஆமென்று இருக்குன்னு சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு என் தூதனை அனுப்புன்றாரு. அப்புறம் சொல்கிறாரு நான் என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் அவளை கைவிட மாட்டேன், பொல்லாத வெள்ளி திரும்பி நான் சேமத்தை கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு என் தூதனை அனுப்பேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் சமூகம் முன்பாக செல்ல இளைப்பாறுதல் நிறைவேற்றுவேன்னு சொன்ன தேவன் தூதனை கொடுக்குறாரு, சமூகத்தை கொடுக்குறாரு, அந்த பொல்லாத வழி திரும்பினா சேமத்தை கொடுக்க. இவ்வளவும் கொடுத்து தான் தேவன் சொன்ன வாக்குத்தத்தை பில்லர், இந்த ஒரு பில்லர், இங்கே ஒரு பில்லர், இங்கே ஒரு பில்லர், அங்கே ஒரு பில்லர், பில்டிங் ஆவிக்குரிய வாக்கு இடிஞ்சு கூடாது, அப்படி பில்லர் சாங்கைக்கு நிறைவேற்ற வேண்டாம், செய்து முடிப்பார். எனக்கு குறித்ததை செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னை எழுப்புவார். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். நான் குறித்த காரியத்தை நிறைவேற்றுகிற தேவன். நீ பக்தியை காட்டு, நான் சக்தியை காட்டுறேன். நீ பக்தியை காட்டு, என் சக்தியை காட்டுறேன். பக்தியை கொண்டு வா, நான் சக்தியை கொண்டு வரேன். நீ பக்தியை கொண்டு வா, என் வல்லமை வெளிப்படுத்துவேன். நீ பக்தியை கொண்டு வா, சாத்தானை தோற்கடிக்க செய்கிறேன். நீ பக்தியை கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீ பக்தியை கொண்டு வா, நான் உன்னை வீழ்த்தி காட்டுறேன். நீ பொல்லாத வழியை திரும்பு, நான் நிறைவேற்றுவேன். யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர், யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறபடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது பக்தியை காட்டினான். ராஜ போஜனை சாப்பிட மாட்டேன், காய்கறி கீரை நான் திம்பேன், பக்தியை காட்டினான். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணாரு, 10 நாள் கழிச்சு தானியேல் முகத்தை பார்த்தா பொழிவா ஜொலி போடு, சக்தியை காட்டினாரு. பக்தியை காட்டினா சக்தியை காட்டினாரு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பக்தியை காட்டினாங்க, நெருப்பில் உள்ள போடும்போது சக்தியை காட்டினாரு. ஆமேன், ஆமேன். எசேக்கியா ராஜா பக்தியை காட்டினா, ஆண்டவர் சக்தியை கொடுத்து 15 வருஷத்தை காட்டினாரு. காட்டினாரா? 15 வருஷம் காட்டினாரா? கூட்டினாரா? பக்தியை காட்டு. இந்த நாட்களில் சபையில் கர்த்தர் எதிர்பார்க்க, நீ பக்தியை காட்டு, என்னை நோக்கி கூப்பிடு. நெத்தியில் என்னை போட்டுக்கோ. அவன் நெத்தியில் என்னத்தும் நாமத்தை போட்டு போகிறான், அது நாமமே இல்லை, அது சாம்பல், அது விபூதி சாம்பல், எருமாட்டு சாணி. நீ போட்டுக்க ரத்தம், அது சாம்பல். நீ போட்டுக்க ரத்தம், ரத்தத்தோடு வா, ரத்தத்தோடு வா. பக்தியை காட்டு, சக்தியை காட்டு, பக்தியை காட்டு. அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, நீர் எனக்கு சொல்லி கொடுத்த எல்லாவற்றையும் நான் ஒன்றையும் மறைக்காம சொல்லியிருக்கிறேன். என் மனசாட்சியில் நான் தெளிவாக இருக்கிறேன். சத்தியத்தை நான் அடக்கி வைக்கவில்லை, அநியாயத்தினால் சத்தியத்தை நான் அடக்கி வைக்கவில்லை. எனக்கு சொல்லிக் கொடுத்த எல்லா சத்தியங்களையும் உள்ளது உள்ளது போல நான் அப்படியே வெளிப்படுத்தி இருக்கிறேன். நீ இதுவரைக்கும் என்னை மகிமைப்படுத்தி இன்னமும் மகிமைப்படுத்தும். ஒவ்வொரு குடும்பங்களையும் நிறைவேற்ற வேண்டிய காலத்தை நிறைவேற்றி முடிக்குமாக்கும் உடைய கரம் உள்ள கொடுத்து நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இயேசு